9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? சிறுபான்மை வாக்குகளை, முதல் தலைமுறை வாக்குகளை பிரித்து விடுறதா உன்னுடைய நோக்கம், உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அப்போ அங்கேருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினா உனக்கு ஓட்டு வராதியா, நீ படத்தை ரிலீஸ் பண்ணாத. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, அமேசானுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. படம் பார்த்து சொல்லிப்பா, யோ இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் உனக்கு ஓட்டு வராதியா, இந்த பாய் உனக்கு ஓட்டு போட மாட்டாயா நம்பி, அவன் திமுகவுக்கு போட்டுருவான், மற்ற கட்சிக்கு போட்டுருவான், பாஜக டிவிகேக்கு போட்டுருவான், இது நாம் தமிழருக்கு போட்டுருவான், உனக்கு விழுகாது ஓட்டு. அப்போ இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஆர்டர். அப்போ ரிலீஸ் பண்ணால் போகிறப்ப என்ன பண்ணலாம்? சென்சார் மேட்டர் கையில் எடுப்போம், சென்சாரில் திமுக முடக்குது அப்படி பிரச்சாரம் பண்ணு, அது உனக்கு ஒரு ரசிகர் மத்தியில் சிம்பத்தி கிரியேட் ஆகும். எவ்வளோ வேலை பண்ணுறாங்க பாருங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு? படம் பண்ணுறது திமுக சதி அப்படி பரப்புனாங்க, திமுக சதி திமுக சதி திமுக சதி. திமுக சதி கிடையாது, நீங்களே பண்ண சதி. இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு செட்பேக் ஆகுங்கிறதுக்காக படத்தை வரவிடாமல் நீங்களே ஒரு வேலையை பண்ணுறீங்க.